மகர ராசிக்கு 2025ஆம் ஆண்டு எப்படி பலன்களை வழங்குகிறது அப்படிங்கிறத கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். இந்த 2025ங்கிறது மகர ராசிக்காரங்களுக்கு அமோக வளர்ச்சிகளை தரக்கூடிய நல்ல வருடமாக அமைகிறது. குறிப்பாக புதிய முதலீடுகள் செய்வதற்கும் பழைய முதலீடுகளிலே பல நல்ல லாபங்களை கைகூட்டுவதற்கான ஒரு நல்ல வருடமாக அமைகிறது. உங்களுடைய ராசிநாதன் சனி பகவான், அதாவது உங்களுடைய ஜென்மஸ்தானத்தில் இருந்து 2ஆம் பாவத்திலே அமர்ந்து ஆட்சி பலம் பெறுகிறார். இது 7.5 சனி அப்படிங்கிற பயம் வேண்டாம், முன்னாடியே சொல்லியிருக்கேன் பழகுறேன். ராசிநாதன் 2ஆம் பாவத்திலே ஆட்சி பலம் பெறுவது அமோக வெற்றி அப்படின்னு சொல்லலாம். பணம் காசுகளிலே வரவுகள் அதிகரிக்கும். அதுவும் இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா, அப்போ குரு பகவான் இந்த வருடத்தினுடைய ஆரம்பத்தில் 2025 ஆரம்பத்தில் பார்த்தோன்னா அவருடைய சஞ்சாரம் அப்படிங்கிறது முதல்ல அவர் தங்களுடைய ராசியிலிருந்து 5ஆம் இடத்திலே இருக்கிறார். 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் வக்கர பார்வையாக நேரடியாக உங்களுடைய 9ஆம் பாவ பார்வையாக உங்களை பார்க்கிறார். இது குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான காலமாக அமைகிறது. அதன் பிறகு குரு பகவான் வக்ரத்தை நிவர்த்தி செய்து கொண்டு பிப்ரவரி மாதம் 10ஆம் தேதியிலிருந்து நேர்கதியிலே சஞ்சாரத்தை செய்கிறார். உங்களுடைய 5ஆம் பாவத்திலே மறுபடியும் 6ஆம் பாவத்திற்கு அவருடைய பெயர்ச்சி, அதாவது சத்ருஸ்தானம், ரோகஸ்தானம், ருடஸ்தானம், இதுக்கெல்லாம் 6ஆம் பாவம் மிக மிக அவசியம். அந்த இடத்திற்கு ஏப்ரல் மாதம் மே மாதம் 11ஆம் தேதி 2025 அந்த இடத்துக்கு அவர் பெயர்ச்சி ஆகியிருக்கிறார். அதனால அந்த காலம் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா 6ஆம் பாவத்திலே குரு பகவான் அமர்ந்து இருக்கக்கூடிய அற்புதமான காலம். குறிப்பாக 12ஆம் அதிபதி மகர ராசிக்கு குரு பகவான், அவர் 6ஆம் பாவத்திலே மறைவது யோகம். கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியான அந்த விபரீத ராஜயோகத்தை இந்த மகர ராசிக்காரர்கள் அனுபவிக்கின்றார்கள். இன்னொரு பல நன்மை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அவருடைய நேரடியாக பார்வை 9ஆம் பார்வை அப்படிங்கிறது குரு பகவான், அதாவது பார்வை சனி பகவான் மீது படுகிறது. இந்த பார்வையினால என்ன நன்மைன்னா, 7.5 சனியினால் ஏற்படக்கூடிய பலவிதமான உபாதைகள் குறையும். 12ஆம் பாவத்தை பார்க்கிறார். அதனால முதலீடுகள் செய்வதற்கு வாய்ப்புகள், பழைய முதலீடுகள், இதனால ஒண்ணுமே பிரயோஜனமே கிடையாதுப்பா, இதனால ஒண்ணுமே வருமானமே வரமாட்டேங்குது அப்படின்னு செய்திருக்கக்கூடிய முதலீடுகள் மூலமாக கூட உங்களுக்கு பண வரவுகள் ஏற்படுத்தும். இந்த குரு பகவானுடைய 12ஆம் பாவத்தை அவர் 7ஆம் பாவ பார்வையாக பார்க்கிறதுனால அவருடைய 5ஆம் பாவத்தினுடைய பார்வை உங்களுக்கு மகர ராசிக்கு பார்த்தோம் அப்படின்னா 10ஆம் பாவத்தை பார்க்கிறார். ஜீவனஸ்தானம் வலிமை அடைகிறது. ஜீவனஸ்தானம் வலிமை அடைவதனாலே உங்களுக்கு வரவேண்டிய பண வரவுகள் அதிகரிக்கும். உங்களுக்கு சம்பள உயர்வுகள் ஏற்படும். வேலை இல்லை என்று இருப்பவர்களுக்கு வேலை கிடைக்கும். வேலை பார்ப்பவர்களுக்கு ஸ்திரமான ஒரு நிலைப்பாடான வேலைப்பாடுகள் அமையும். ரொம்ப நாளா வேலை செஞ்சுட்டு இருக்கிற, எனக்கு அங்கீகாரமே கிடைக்கல, எனக்குன்னு ரொம்ப நாட்களாக நான் வேலை செய்து கொண்டிருக்கிறேன், ஆனால் இதற்குண்டான உரிய அங்கீகாரம் எனக்கு கிடைக்காமல் தள்ளி தள்ளி போய்கொண்டிருக்கிறது அப்படின்னா அதற்கு உண்டான உரிய அங்கீகாரம் முதல்ல உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு பல நல்ல பலன்கள் கிடைக்கும். இந்த சமயத்துல நீங்க முக்கியமாக என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்க குரு பகவானை வணங்குவது நல்ல அவசியம். அதே மாதிரி இன்னொரு சிறப்பு என்னன்னா, ராகு கேதுவினுடைய பயிற்சிகள் நடைபெறுகிறது. அது மகர ராசிக்கு பார்த்தோம்னா ராகு பகவான் 2ஆம் பாவத்திற்கும் கேது பகவான் அஷ்டமஸ்தானத்திற்கும் வருகிறார். இந்த ராகு பகவான் 2-8க்கு வர்றதுனால என்ன அமைப்பு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு நல்ல பேச்சிற்கு உண்டான மரியாதை அதிகரிக்கும். அஷ்டமஸ்தானத்திற்கு வரக்கூடிய கேது பகவான் ஆயுள் ஸ்தானம் அப்படின்னு பேரு, அஷ்டமஸ்தானம். அதனால தடை ஏற்பட்டு இருக்கக்கூடிய பல விஷயங்கள் மாற்றமாகும் கேது பகவான் அஷ்டமஸ்தானத்திற்கு வருவதனால. அப்புறம் இன்னொரு நல்ல விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 2ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ரகதி அடைகிறார். இந்த வக்ரகதி எப்ப வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூலை மாதம் 2ஆம் தேதி 2025 நவம்பர் மாதம் 18ஆம் தேதி 2025 வரை உங்களுடைய 2ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய தங்களுடைய ராசிநாதன் வக்ரம் அடைகிறார். அது உங்களுக்கு சாதகமாக இருக்கும். ஏனென்றால் உங்களுக்கு சனி பகவான் ராசிநாதன், உங்களுடைய ராசிக்கு அதிபதியே சனி பகவான் தான். உங்களுடைய ராசிநாதன் 2ஆம் பாவத்திலே வக்ரம் அடைவது பண வரவுகளை மிகவும் அதிகரிக்காக செய்யும்.
அது ஒரு நல்ல பலனை தருது. அப்புறம் உங்களுக்கு இன்னொரு சிறப்பு என்னன்னா, 6ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு நவம்பர் மாதம் 18ஆம் தேதியிலிருந்து இந்த வருடம் 2025 அடுத்த வருடம் 2026 மார்ச் மாதம் 17ஆம் தேதி வரை அவர் வக்ரகதியிலே செல்லுகிறார். இந்த காலம் அப்படிங்கிறது அற்புதமான பொற்காலமாக உங்களுக்கு அமைகிறது. அதனால இந்த சமயத்துல இந்த குரு பகவான் 6ஆம் இடத்துல வக்ரம் அடைந்தாலும் அந்த வக்ர பார்வை சனி பகவான் மீது படுகிறது, 12ஆம் பாவத்தின் மீது படுகிறது, 10ஆம் பாவத்தின் மீது படுகிறது. அதனால ஜீவனம் வலிமையாகும், குபேர சம்பத்துகள் அடைவீர்கள், அதிர்ஷ்டங்கள் யோக பலன்களை பரிபூர்ணமாக பெறுவீர்கள். மகர ராசிக்காரர்கள் குறிப்பாக இந்த சமயத்துல நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, சனி பகவான் வழிபாடு மிக மிக அவசியம். உங்களுடைய ராசிநாதன் சனி பகவான், சனிக்கிழமை தோறும் சனி பகவானுக்கு எள்ளி தீபம் ஏற்றுவது, அதே போல அவருக்கு மிகவும் உகந்தமான மலர்கள் ஆம்பல் மலர் அப்படின்னு பேர். இந்த ஆம்பல் மலர், வன்னி இலை, இது ரெண்டும் சனி பகவானுக்கே உகந்தமான விசேஷம். அந்த எப்படி சிவபெருமானுக்கு வில்வம் உகந்தது, அதே போல விநாயக பெருமானுக்கு அருகம்பில் உகந்தது, மகாவிஷ்ணுவிற்கு துளசி மிக மிக உகந்தது. அந்த வகையிலே சனி பகவானுக்கு மிக 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 உகந்தமான அந்த பத்திரம், அந்த அவருக்கு உண்டான அந்த இலை அப்படிங்கிறது வன்னி இலை. வன்னி மரத்தினுடைய அந்த இலையை கொண்டு அர்ச்சனை செய்வது சனி பகவானுக்கு மிக மிக பிடித்தமானது. அதனால அதை வர்ச்சனை செய்யணும். அதே போல ஆம்பல் மலர் அப்படின்னு ஒரு மலர் இருக்கு, ஆம்பல். இந்த ஆம்பல் மலரை கொண்டு அவருக்கு வழிபாடு செய்து அர்ச்சனை செய்து வழிபாடு செய்தோம்னா மிகவும் சந்தோஷப்படுவார். அதனால சனி தோஷத்தினால், 7.5 சனியினால், உங்களுக்கு இருக்கக்கூடிய வாக்குஸ்தான சனியினால் ஏற்படக்கூடிய பலவிதமான உபாதைகளை நிவர்த்தி செய்வார். அதனால சனிக்கிழமை சனி பகவானுக்கு எள்ளி தீபம் செய்து அர்ச்சனை செய்து வாருங்க. நல்ல பலனை பரிபூர்ணமாக மகர ராசிக்காரர்கள் பெறுவார்கள். சிவாய நமः.